வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் ஹெலன் கிளர் பற்றி பார்த்தோம். அவங்களுக்கு எதனால் அவங்களோட பார்வை திறனும் காது கேளும் திறனும் போச்சு அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில விஷயத்த அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், பெர்கின் ஸ்கூல் ஃபார் பிளைண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் அவங்க படிக்கிறதுக்காக சேர்ந்துருந்தாங்க. இப்போது ஒரு குழந்த கண்ணு தெரியாமல் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பிரெயில் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அதை பற்றி நான் ஏற்கனவே முன்னாடி போட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிஸ்டம் மூலயமா அந்த குழந்தைங்க படிப்பாங்க. இதே காது கேட்கல அப்படின்னா அவங்க லிப் ரீடிங் வச்சும், நம்ம சைன் லாங்குவேஜஸ்னு ஒரு சிலது இருக்குது, அதை வச்சும் அவங்க படிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த 2 மோட்னாலையுமே கம்யூனிகேட் பண்ண முடியாது. கம்யூனிகேட் பண்ணுறதுனா இருந்தாலும் சரி, இதில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லித்தரோம் படிக்கிறதுக்குனாலும் இதை வச்சு அவங்களால படிக்க முடியாது. அதுக்காகவே அவங்களோட மேம் ஆனி சுல்வியன், நான் அதை போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவங்க ஒரு புது டெக்னிக்கில் சொல்லித்தராங்க. என்ன டெக்னிக் அப்படின்னா, அவங்களோட கையில் ஹெலன் கில்லரோட கையில் அவங்க ஏன்னா ஏன் எழுதுவாங்களாமா. அதை வச்சுட்டு ஹெலன் கில்லரும் அதை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அவங்களோட மேம் ஆனி சுல்வியனோட கையில் அவங்க ஏ அப்படின்னு எழுதுவாங்களாமா. இந்த மாதிரி தான் அவங்க ஆல்ஃபபெட்ஸ் எதுனாலும் அவங்க கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, இப்போ அவங்க நடக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்துக்கு பேர் தான், இப்போ நடக்கிறதுனா அதுக்கு பேர் தான் வாக் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்க வேறு ஏதாவது விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் இது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த விஷயத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மேம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ தண்ணி குடிக்கிறாங்கன்னா தண்ணின்றது அவங்களுக்கு இதுதான் வாட்டர் அப்படின்றது தெரியாது. அதுக்காகவே அவங்க ஒரு தண்ணிக்குள்ளே அவங்கள கையை விட வச்சு அந்த தண்ணியோட உணர்ச்சியை ஒரு கையில் உணர வச்சுட்டு இன்னொரு கையில் அவங்க வாட்டர் அப்படின்னு எழுதுவாங்களாமா. அப்போது இதுதான் தண்ணி அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். இப்படி தான் அவங்களோட ஆரம்பகால கல்வி இருந்துச்சு. இது மூலயமா அவங்க நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி நான் இனி வர வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.